அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தெய்வத்தினுடைய அருளாலே தெய்வத்தை வணங்கணும். தெய்வத்தினுடைய அருள் இல்லைன்னா இந்த புத்தி அம்பாளை நினைக்காது. அம்பாளுடைய அருள் இருந்தா தான் பக்தி வரும். அந்த பக்தி வந்துட்டா அம்பாளுடைய அருள் கிடைச்சிடுச்சின்னு அர்த்தம். கிடைச்ச பக்தியை என்ன பண்ணும்? பூரணமா முழுமையா பக்தி செலுத்தும் போது அந்த பக்திக்கு உண்டான பலன் கிடைக்கும். மெய் வருத்தத்தன் கூலி தரும்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். நாம எவ்வளவு ஸ்ரத்தையோட பக்தியோட பக்தி செலுத்துறீங்களோ அந்த பக்திக்கு தகுந்தாற் போல பலன் இருக்கும். பக்தி இருந்தா எப்ப பலன் கிடைக்கும்? எப்ப பலன் கிடைக்கும்? எத்தனை வருஷம் ஆகும்? அன்னைக்கே கிடைக்கும், அப்பவே கிடைக்கும். அதுதான் பக்தியினுடைய விசேஷம். மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு காலம் அளவு உண்டு. ஒரு கால அளவு, இவ்வளவு காலம் ஆன பிறகுதான் அது கிடைக்கும். நமக்கு பால் கிடைக்கணும் அப்படின்னா பசு கிட்ட இருந்து ஒரு 2 வருஷம் பொறுமையா வெயிட் பண்ணணும். ஒரு பெரிய மரத்துல இருந்து பழம் கிடைக்கணும்னா ஒரு சில வருஷங்கள் வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். ஆனால் தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும்னால் அதுக்கு காத்திருக்க வேண்டியதே இல்லை. உதாரணத்துக்கு நாம ஒரு 10 நிமிஷம் அம்மாவனுடைய மந்திரத்தை, ஓம் நமோ நாராயணி இந்த மந்திரத்தை 10 நிமிஷம் தியானம் பண்ணால் அது முடிச்ச அடுத்த செகண்ட் அந்த மந்திரத்தினுடைய சக்தி, அந்த மந்திரத்தினுடைய சைத்தன்யத்தை மனசுக்குள்ள அமைதியின் மூலமா அதை உணரும். கோலத்தை நீங்க அழகா வர்ண கலர்லாம் போட்டு வர்ண கலர்லாம் அரிசி மாவுல சேர்த்து நீங்க அழகா போடலாம். உங்களுக்கு எது உங்களுக்கு வசதிகரமா அமையுமோ அழகா போடலாம். இதுதான் அவருடைய கோலத்துடைய தத்துவம். ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே. நடுவேன்னா இந்த இடத்துல அம்பால பார்த்தபடி இருக்கிற உங்களை பார்த்தபடி அந்த அகல் விளக்கு தீபம் எரியணும். தீபம் இந்த கோலத்தை முன்புறமாக பார்த்திருக்கணும், முன்புறமா இருக்கணும். அம்பாள் கலசம் விரலி மஞ்சள் 7 விரலி மஞ்சள் சப்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் கோலத்துக்கு நடுவுல விளக்கு இந்த பக்கத்தை பார்த்துருக்கோம். சரிங்களா? ஆகையாலே இந்த அழகான ஒரு விஷயத்த சிறப்பா பண்ணுங்க. வாராகினாலே ஒரு வெற்றி. அந்த வெற்றி தெய்வத்தை நான் வணங்கும் பொழுது நமக்குள்ள ஒரு ஹியூமன் பவர் வருதுன்னு சொல்லுவாங்க. தன்னை அறியாமையே எல்லா விஷயத்தையும் செயல்படக்கூடிய ஆற்றல், தைரியம், துணிச்சல் இவையெல்லாம் அம்பால பார்க்கும் பொழுது, அம்பால வணங்கும் பொழுது எல்லாம் நடக்கும். நம்ம வாழ்க்கையினும் பயணத்திலே இதெல்லாம் முக்கியமான விஷயம் நமக்கு வேணும். பணம் வேணுன்றது அடுத்த பட்சம். அந்த துணிவு, துணிச்சல், எது நடந்தாலும் சாதிக்கக்கூடிய வல்லமை, ஆற்றல் இதெல்லாம் இருந்தாதான் பணத்தை சம்பாதிக்க முடியும், எந்த தொழிலும் செய்ய முடியும், இந்த விஷயத்தையுடைய ஆற்றல் செயல்படுத்த முடியும். அது நமக்கு முக்கியம். ஆகையாலே இதெல்லாம் பண்ணாதான் கிடைக்கணும் இல்லை. இதெல்லாம் பண்ணுவதனாலே அம்பாளுடைய அனுகிரகம் பெற்று நமக்கு வேண்டியபடி நடக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது தான் இதோடைய தன்மை. நல்லா பிரார்த்தனை பண்ணி பண்ணுங்க. கிடைச்சே ஆகணும், நம்பிக்கையோட இருங்க. கிடைச்சே ஆகும். மனசார ஆசீர்வதிக்கிறோம். நமோ ராகி.